ஹலோ காய்ஸ் எல்லாருக்கும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இன்றைக்கி வந்துட்டு ஒரு மினி குக்கிங் vlog 1 ஃபர்ஸ்ட் vlog தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. ஸோ சூப்பராக இருக்கும், ரெகுலராக கண்டினியூஸாக பாருங்கள். எனக்கு வந்துட்டு கருவாடு கூட்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு வெங்காயம் நல்லா கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் பொடி பொடிசாக. அதுக்கப்புறம் வந்துட்டு டீ கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சைடு சரி ஓகே ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம டீ போட்டு கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு டீ போட்டுட்ருக்கேன். ஸோ டீ போட்டதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்ணேன் அப்படிங்கிறத வாட்ச் பண்ணுங்கள். டீ தூள் வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இஞ்சி போட்டு குடித்தோம் அப்படின்னா தான் அன்றைக்கி டேவே வந்துட்டு ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஸோ அதனால் நான் இஞ்சி தட்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு தனியாக அரிசி வந்துட்டு நான் ஊற வச்சு வச்சுருந்தேன். ஸோ அதை நல்லா கழுவிட்டு அதை ஆட் பண்ணிக்கோங்க. அது ஒரு சைடு வெந்துட்டுருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம டீயை வடிகட்டி கொடுத்துடலாம். டீயை வந்துட்டு வடிகட்டி அவங்களுக்கு வந்துட்டு கொடுத்துட்டு வந்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் 2 தக்காளி வந்துட்டு எடுத்திருக்கேன். ஸோ அதை நல்லா பொடிசாக வந்துட்டு கட் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் கருவாடு வந்துட்டு நல்லா கழுவி ஊற வச்சுருக்கேன். ஸோ அதை எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வெங்காயம் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அதே எண்ணெயிலேயே அந்த கருவாடை வந்துட்டு பொரித்து எடுத்துக்கலாம். ஸோ பொரித்து எடுத்ததுக்கப்புறமா அதே எண்ணெயிலேயே மாற்றாமல் நீங்கள் வந்துட்டு வெங்காயம் வந்துட்டு ஆட் பண்ணி வதக்குனீங்க அப்படின்னா அதோட டேஸ்ட்டே வந்துட்டு வேறு லெவலில் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ உப்பு ஆட் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக வதங்கும். ஆட் பண்ணி வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி வந்துட்டு 2 கட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா. ஸோ அதை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கணும். அதோடைய தக்காளியோட இதே வந்துட்டு இந்த கலரில் மாறணும். அதுக்கப்புறம் மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இந்த 3மே வந்துட்டு ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கிட்டேன். நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா அந்த கருவாடு வந்துட்டு நான் எடுத்து வச்சுருப்பேன் இல்லையா. ஸோ அதை எடுத்து போட்டுட்டு அதை நல்லா கிளறிட்டு கொஞ்சம் வேகிறதுக்கு வந்துட்டு தண்ணி ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அது ஒரு சைடு வேகட்டும். அப்புறம் சாப்பாடு ஒரு சைடு வெந்துட்டுருக்கு. அவ்வளோதான் நம்மளோட மினி vlog. சப்ஸ்கிரைப் மோர். தேங்க்யூ.